ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு, பூரி, முட்டை தோசை. சண்டேனாலே எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு செய்யணும். ஸோ அதுக்காக வந்து நான் யூஷுவலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து வதக்கி அரைச்சி செய்கிறேன். இதில் வந்து எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஆனியன், பச்சை மிளகா, தக்காளி. நான் வந்து பெப்பர் வந்து ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், பட் ஆனால் இன்பிட்வீனில் நான் போடுறேன். ஸோ போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து அரைச்சி ஊற்றணும். அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அந்த மெத்தடில் வந்து வதக்கி அரைச்ச சிக்கன் குழம்பு. பாருங்கள், காலையில் ஃபுல்லாக வச்சேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ காலி ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிச்சன்லாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லஞ்சு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் ப்ரான் பிரியாணி தான் செய்யணும். ஸோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். முட்டை தோசையும் வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் மாவு அந்தளவுக்கு புளிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் வந்து ஒயிட்டாக தான் வந்தது. ஸோ முட்டை தோசை, இன்றைக்கி முட்டை தோசையும் சிக்கன் குழம்பு செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீ இல்லாமல் நம்மளால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை டைஜஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ அதுக்காக வந்து சண்டே மட்டும் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஒரு டீ குடிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டீ அவாய்ட் பண்ணுங்கள். அதில் வந்து அப்படி முடியலன்னா நாட்டு சக்கரை போட்டு டீ குடிங்க. ஸோ அதுதான் நானும் இப்போ தான் நான் அது மாதிரி இருக்கேன். நான் முன்னாடிலாம் சுகர் தான் போட்டு குளிப்பேன். ஸோ இப்போத்துலேருந்து வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணோன்னே தான் நிம்மதியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய டே போயிட்டுருக்கு.